அதனால நீங்க பொது மேடையில எப்படி ஒரு ஃபெமினிசம், வித்தியாசமான ஃபெமினிசம் பேசும்போது வீட்லயாவது நீ ஒழுக்கமா நடந்திருக்கியா, ஒரு பெண்ணையாவது முறையாக ட்ரீட் பண்ணிருக்கியா அப்படின்னு நாங்க பார்த்தோம்னா இல்ல. அதனாலதான் ஆளுங்களையும் இன்னைக்கு வச்சு கமிட்டுன்னு குத்துறானுங்க. நியாயமா உனக்காக அவங்க சத்தியமா சொல்றேன், அவங்க உனக்காக 2 வாரமா முட்டு கொடுத்தாங்க. எங்க அண்ணனோட பர்சனல் ஏன்டா விளாடுறீங்க, எங்க அண்ணன் பர்சனல் அண்ணாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு அடிச்சா பாரு அவங்க எல்லாருக்கும் சப்புன்னு. இந்த பொழப்புக்கு அவங்க எல்லாம் சீரியஸாவே கட்சியே வேணான்னு வெளியே போனா கூட நல்லதுதான். பொது வாழ்க்கைக்கு போயிட்டு அவங்க எல்லாரையும் குறை சொல்லி எழுதிட்டு கூட போட்டோம். உன்னை நம்பி வந்து நாசமா போய் நடுத்தருவில் நிக்கிறாங்க. உனக்கு என்னப்பா, நீ திமிரு பிடிச்ச மாதிரி வந்துட்ட வாப்பா வா அப்படின்னு வந்துட்ட பாரு. இன்னைக்கு பாவம் முட்டு கொடுத்த எல்லாருக்கும் அடி. அதுலயும் அந்த ராம்குமார் பொறுக்கி பண்றான் பாருங்க அட்டூழியம். ஐயோ முடியலடா சாமி, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த எக்ஸ்ட்ரீம் எந்த எல்லைக்கு போகும்னு தெரியல. நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, வர 20ஆம் தேதிக்கு முன்னாடியே சில பல வீடியோக்கள் வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதாம். அதுவும் எதிர்த்தரப்பு தரப்பினரிடமிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாம். இந்த நம்ம தளபதி அண்ணன் இதற்கு மேல் ஏதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் கையில் எடுத்தார் என்றால் அவருடைய அன்பு மகன் அவரும் கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாம். அந்த தரப்புல இருந்து வந்த தகவல். இருவரும் சேர்ந்து பிரஸ் மீட்டே கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதாம். அப்படி வந்துச்சுன்னா அண்ணனோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும். என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.